பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காக்களே, தம்பிகளே, தங்கைகளே, சொந்தங்களே, பந்தங்களே, அவர்களே, இவர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகமே. இத்தனை மணிக்கு இவ்வளவு வைப்ஸ், ஜெயிச்சிட்டாரு தளபதி, ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சிட்டாரு. போன வாரம் பொதுச் செயலாளர் ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வெற்றி தலைவர் தங்க தளபதி கூப்பிட்டு அவர் முன்னாடி உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் பேசுறாரு, நான் கேட்குறேன், என்னப்பா நீ அமைதியாவே இருக்கேனாரு. நான் ஒன்று சொல்லிக்கிறேன்னு ஒன்று சொன்னேன். ஐயா, ஒவ்வொரு மேடையில் உங்களை ஒவ்வொரு விதமாக கூப்பிடுவேன். வெற்றி தலைவரே வருக அப்படின்னு கூப்பிடுவேன். தர்மத்தாயின் தவ புதல்வரே வருக அப்படின்னு கூப்பிடுவேன். நீங்க என்ன நம்பி ஒரு விஷயம் சொல்றீங்க, நேரா போய் எழும்பூர்ல போய் என்ன நல்லவரான்னு பார்த்துட்டு வரேன். தம்பி ஒரு ஃப்ளோல உணர்ச்சி வயதில் சொல்லும்போது மே 3 மே 4 அன்றைய தினம் நான் உங்கள் நம்பிக்கையை வென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரே அண்ணன் விஜய் அவர்களே என்று அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஐயோ, ஒரே சந்தோஷங்க, நெஞ்சம் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் பேசி இன்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் நம்மளை பத்தி பேசும்போது ஐயோ, இதெல்லாம் அனுபவிக்கிறதா, ஆராயிறதா, யாருக்குங்க கிடைக்கும் இந்த வாய்ப்பு? கடைக்கோடி தொண்டனுங்க நானு. ஒரு கடைக்கோடி தொண்டனை கண்டெடுத்து கட்டிப்பிடித்து ஆளாக்கி அழகு பார்க்கிற, தமிழ்நாட்டின் தலையெழுத்த மாற்ற போகிற வெற்றி தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வருக்கு நன்றி. இது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. களத்துல இறங்க போறேன். உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன். வெற்றி தலைவரின் ஆணையோடு வர. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. நாளை காலைல டிஃபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். எழும்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை. வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம். நன்றி.